ஹலோ, அருமையானவர்களே, நல்லா இருக்கீங்களா? இந்த வாரம் பைபிள் ஸ்டடிக்கு நான் உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டுமா ஒரு தடவை வரவேற்கிறேன். போன வாரம் விட்டதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். இந்த செய்தி, இந்த பைபிள் ஸ்டடி உங்கள் முழு வாழ்க்கைக்கும் ஆசீர்வாதமாக அமையும்னு நான் ஜெபிக்கிறேன், விசுவாசிக்கிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் போன வாரம் நம்ம ஒரு காரியத்தை பார்த்தோம். அது என்ன? அது எப்படி எனில் 3ஆம் வசனம். அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். இந்த வார்த்தையை நம்ம போன வாரம் நம்ம தியானித்தோம். இங்கேருந்து தான் இன்றைக்கும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்க போகிறோம். என்ன அப்படின்னா, பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். ஆக்கினைக்குள்ளாகனா அதுக்கு மரண தண்டனை கொடுத்தார் அப்படின்னு சொல்லலாம். மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் அப்படின்னு எழுதியிருக்கு. மாம்சம் சொல்லும் போது இந்த சரீர மாம்சத்தை தான் குறிப்பிடுது. இயேசு கிறிஸ்துவே இந்த சரீரத்தில் பிதாவாலே அனுப்பப்பட்டார். அதுதான் இந்த 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, பாருங்கள், ஆதாம் ஏவாள் பாவம் செய்தார்கள் இல்லையா? ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னது எல்லாத்தையும் நான் நினைவுக்கு கொண்டு வருகிறேன். அதாவது, இந்த எல்லா ஜீவராசிகளும் படைக்கப்பட்டது. ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கு ஒவ்வொரு விதமான மாம்சம் கொடுக்கப்படுகிறது. மனிதனுக்கு கொடுக்கப்படுகிறது தேவ சாயல் கொடுக்கப்பட்டது. அது உண்மைதான். தேவ சாயல் தான் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது. அதாவது சிம்பிளாக சொன்னால், கடவுளுக்கும் நம்மளை போல் 2 கண்கள், ஒரு மூக்கு, ஒரு வாய், உதடுகள், பற்கள், காதுகள். அதாவது கடவுள் எப்படி இருக்கிறாரோ அதே ஷேப்பில் தான் அவர் மனிதனை சிருஷ்டித்தார். தேவதூதர்களை அவர் இப்படி சிருஷ்டிக்கலை. தேவதூதர்களை அவர் மனித ரூபத்தில் சிருஷ்டிக்கலை. தேவதூதர்கள் எப்போல்லாம் அந்த உலகத்துக்கு வந்தார்களோ அப்போ மனித ரூபத்திலே வந்தார்கள் என்று வாசிக்கிறோம். அல்லது தேவதூதர்கள் மனித ரூபத்தை எடுத்துக்கொள்ள முடியும், பூமிக்கு வரும்போதெல்லாம் எடுத்துக்கொள்ளுகிறார்கள் என்று நாம் பைபிளில் வாசிக்கிறோம். ஏன்னா சில தேவதூதர்களை மனிதர்கள்தான் நினச்சாங்க அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ கிதியோன் கூட மனிதன் தான் நினச்சிருக்கிறாரு. அப்புறமேலு மனோவா, அதாவது சிம்சோனுடைய அப்பா அம்மாவும் அவரை மனிதன், அதாவது ஒரு தேவ மனிதனாக நினைக்கிறாங்க. ஆனால் அப்புறம்தான் தெரியுது அவர் சாதாரண மனுஷன் கிடையாது, தேவதூதன் அப்படின்னு. அப்போது தேவதூதர்கள் மனித சாயலில் கிடையாது, அல்லது தேவ சாயலில் கிடையாதுன்னு சொல்லலாம். அவர்களுக்கு வேறு ஒரு சாயல் கொடுக்கப்படுகிறது. ஆனால் நமக்கு பாடிலி, உடல் சரீரப்படி சரீர பிரகாரமாக ஒரு மாம்சம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லைங்களா? இந்த மாம்சத்தை பிசாசு பாவத்துக்குள்ளாக்கினான். இந்த தேவ சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்ட இந்த சரீரத்தை பாவ மாம்சத்தின் சாயலாகவே அவன் மாற்றிவிட்டான். இது எப்போ ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்து பாவ மாம்சத்தின் சாயலா மாத்தினாங்களோ அதே நேரத்தில் இது மரண மாம்சத்தின் சாயலாகவும் மாறி போச்சு. அதனாலதான் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார் என்று பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் நாம் எதை வாசிக்கிறோம்? 6ஆம் வசனத்திலிருந்து, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தோம். அவர் எந்த ரூபமா இருந்தாரா? மனித ரூபமா இல்ல, தேவ ரூபமா இருக்கிறார்.
ஏன் இந்த இடத்துல தேவ ரூபம்னு போட்டிருக்கு? தேவ ரூபத்துல தானே மனிதனும் அவருடைய ரூபமாக தானே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். அப்புறம் ஏன் தனியா தேவனுடைய ரூபமா இருந்தோம்னு பிரிச்சு சொல்றாரு அப்படின்னா, இந்த தேவனுடைய ரூபத்தை இவன் பாவ ரூபமா மனுஷன் மாத்திட்டதுனால அங்க தேவனுடைய ரூபம்னு எழுதியிருக்கு. அப்போ தேவனுடைய சாயலாக தேவனுடைய ரூபத்தின்படியே மனுஷன் இருந்தோம். ஏன் தேவனுடைய ரூபம்னு தனிப்பட சொல்லப்பட்டிருக்குன்னா, அது பரிசுத்தமான ரூபம். தேவனுடைய ரூபத்துல பாவமே இல்லை. ஸோ அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், அதாவது அதை ரொம்ப ப்ரெஷியஸா, ஐயோ சிறப்பா அதை நினைக்காம, ஏன் அதை அப்படி நினைக்கக்கூடும் அப்படின்னா, அது பரிசுத்தம் நிறைந்த ஒரு சாயல், அதுல பாவமே இல்லை, யாராலும் குற்றப்படுத்தவே பட முடியாத ஒரு சாயல். சரி, அவர் அந்த அதுல என்ன சொல்லியிருக்கு? அவர் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து, 7ஆம் வசனத்துல சொல்லியிருக்கு பாருங்க. அவர் தம்மைத்தாமே வெறுமையாக்கி, என்னப்பா வெறுமையாக்குனாரு? அந்த பரிசுத்தத்தை தான் அவர் விட்டுட்டு வராரு. பரிசுத்தத்தை விட்டுட்டு வராரு. அந்த பரிசுத்தம் தான் தேவனை நம்மள இருந்து வித்தியாசப்படுத்துது. சகல ரூபங்கள்ல இருந்து, தேவதூதர்கள்ல இருந்து கூட வித்தியாசப்படுத்துது. இந்த தேவதூதர்கள் அவரை சூழ்ந்து நின்று அவரை ஆராதிக்கிறாங்கன்னு நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அதுல ஒருத்தர் கூட கேட்டார், இவர் என்ன அந்த கடவுள், உங்க கடவுள் வந்து அவரை சுத்தி தேவதூதர்களை நிறுத்தி தன்னை புகழ்ந்து கொள்ள சொல்லுவாரா அப்படின்னு. அவர் அப்படி செய்யலப்பா. அந்த தேவதூதர்கள்லாம் அவரை சுத்தி நின்று குறை கண்டுபிடிக்க ட்ரை பண்றாங்க. அவர்கிட்ட ஒரு குறையாவது இருக்கான்னு பார்க்கறதுக்கு ட்ரை பண்றாங்கப்பா. எந்த பொசிஷன்ல பார்த்தாலும், எந்த பக்கம் பார்த்தாலும் அவர் வந்து பரிசுத்தமாவே தெரிகிறாராம். ஒரு பரிசுத்தவான் இப்படி சொன்னார் எனக்கு. அந்த தேவனுடைய சிங்காசனம் அப்படியே சுத்திக்கிட்டே இருக்குதான். அதை சுத்தி அப்படியே தேவ தூதர்கள் சூழ்ந்து நின்று மின்மினி பூச்சிகளை போல, அவரோட ஹைட்டுக்கு அவரோட லெவலுக்கு தேவ தூதர்கள் மிக பிரம்மாண்டமானவர்களா இருந்தும் கூட தேவனுக்கு முன்பாக மின்மினி பூச்சிகளை போல காணப்படுறாங்க. அந்த தேவனை வந்து சூழ்ந்து நின்று தேவனை பார்த்து ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிக்க முடியுமான்னு ட்ரை பண்றாங்க. ஒரு பக்கத்துலயும் ஒரு குறையும் கண்டுபிடிக்க முடியாம கடைசியில சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னே முடிக்காங்க. அடுத்து வேற வியூல பாக்குறாங்க. அந்த வியூல ஏதாவது குறை கண்டுபிடிக்க முடியுமான்னு ட்ரை பண்றாங்க. அங்கேயும் குறை கண்டுபிடிக்க முடியாம சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், அதாவது பிதாவாகிய தேவன் பரிசுத்தர், குமாரனாகிய தேவன் பரிசுத்தர், பரிசுத்த ஆவியாகிய தேவன் பரிசுத்தர்னு அவங்க சொல்லி முடிக்கிறாங்க. அப்போ அதெல்லாம் அவர் வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து, ஏன் இங்க அடிமையின் ரூபம்னு போட்டிருக்கு? அவருடைய கடவுளுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட, அவருடைய சாயலாக ரூபமாக சிருஷ்டிக்கப்பட்டிருந்தோம். மனிதன் பாவத்துக்கு அடிமையாகிவிட்டான், மரணத்துக்கு அடிமையாகிவிட்டான். ஆகவே அந்த அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் என்று எழுதியிருக்கு பாருங்க. அப்போ கடவுள் வந்து மனுஷனுடைய சாயல் ஆகிறார். ஆனா அவர் வந்து கடைசியில பாவத்தை ஜெயிக்கிறார். எப்படிப்பா ஜெயிச்சார்? போன வாரம் நம்ம பார்த்தோம். அவர் பாவமே செய்யலை. இந்த சரீரத்துக்குள்ள பாவம் இருந்துச்சு பாருங்க. இந்த சரீரத்துக்குள்ள ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், மீண்டுமாய் அதை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். ஆதாம் அந்த பழத்தை சாப்பிட்டப்போ பிசாசோடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிஞ்சு பிசாசோட கூட்டணி அமைச்சுக்கிட்டு பிசாசோட அறிவுரையை கேட்டு அந்த கனியை புசிச்சப்போ அவனுடைய உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பாவம் ஆயிடுச்சுப்பா. அவனுடைய தலையிலிருந்து கால் வரைக்கும், அதாவது ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு டிஎன்ஏவும் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பாவமாயிருச்சு, மரணம் ஆயிருச்சுப்பா. அவனுடைய ஒவ்வொரு டிஎன்ஏலையும் பாவமும் மரணமும் இருக்குதுப்பா. இப்போ
போன வாரம் நம்ம சொன்னதை நினைவுபடுத்துகிறேன். அது எப்போ அது செயல்பட ஆரம்பிக்கும் அல்லது எப்போ அதோட வலிமை வெளிப்படும் அப்படின்னா, அதை ஆக்டிவேட் பண்ணும்போது வெளிப்படும்னு நான் சொன்னேன். அதான் நான் சொன்னேன், இப்போ நம்மளுக்கு செல்ஃபோன்லாம் இருக்கிறதுனால இப்போ நம்மளுக்கு இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. சிம் கார்டு போட்டிருந்தாலும் எப்போ அதை ஆக்டிவேட் பண்ணுறோமோ அப்போ இருந்து அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்படின்ற மாதிரி பாவமும் மரணமும் ஒவ்வொரு மனித சாயலையும் பிறக்கிற குழந்தை முதற்கொண்டு எல்லா குழந்தைகளுக்குள்ளும் பாவம் மரணம் போடப்பட்டிருக்கு. சரிப்பா, அது எப்பப்போ ஆக்டிவேட் ஆகும்? பாவம் செய்யும் போது ஆக்டிவேட் ஆகும். ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் பாவமே செய்யலை. அவர் பாவமே செய்யாமல் இருந்ததுனால அவருக்குள்ள இருந்த பாவம் பொறுத்து 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 பார்த்து கடைசியில் செத்து போச்சுப்பா. இதைத்தான் ரோமர் 8:3 நம்ம வாசிச்சோம். அவர் மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அந்த பாவத்துக்கு எப்பப்பா வேல்யூ கிடைக்கும்? பாவம் செய்யும் போது தானப்பா வேல்யூ கிடைக்கும். இவர் தான் பாவமே செய்யலையே. இதை தான் நம்ம யோவான் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். இப்போ யோவான் 3ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் நிக்கோதேமுகிட்ட சொல்லும்போது அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க. 14ஆம் வசனம், யோவான் 3:14. சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல. இன்னைக்கு கொஞ்சம் பார்க்கலாம், அடுத்த வாரம் நம்ம இதை விளக்கமாக கூட பார்க்கலாம். இன்னைக்கு கூடுமான வரைக்கும் நான் அதை சொல்லுகிறேன். இதை பாருங்க, பழைய ஏற்பாட்டிலேயே பிதாவாகிய தேவன் சிலுவையில் நடக்க போகிற 6 மணி நேர நிகழ்ச்சியை பல முறை விளக்கமாக அவர் அதை சொல்லியிருக்கிறார். அதில் ஒரு சம்பவம் தான் மோசையினால் நடந்த விஷயம். அந்த மோசையினால் நடந்த விஷயத்தை ஏற்கனவே நம்ம தியானிச்சிருக்கிறோம். இன்றைக்கி அதை கொஞ்சம் பார்க்கலாம். அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா கொள்ளிவாய் சர்ப்பங்கள் அவர்களுக்கு நடுவில் விடப்படுகிறது. அந்த கொள்ளிவாய் சர்ப்பங்கள் விடப்படும் போது அது மனிதர்களை கடிக்குது. நான் உங்களுக்கு சொன்ன கொள்ளிவாய் சர்ப்பங்கள், அந்த பாம்பு கொத்துனா என்ன ஆகுமா, அது கடித்த இடத்துல நெருப்பு மாதிரி எரியுமா. அவன் துடிச்சு துடிச்சு சாவானான், அதோட வாய். சரி, இப்போ கர்த்தர் என்ன சொல்கிறார்? அந்த கொள்ளிவாய் சர்ப்பத்துடைய அதே சாயல்ல நீ என்ன பண்ணு, ஒரு வெண்கலத்தில் ஒரு பாம்பு செய்ய. வெண்கலம் என்பது நியாய தீர்ப்பை குறிக்கும். அதை சில மாதிரி செஞ்சு ஒரு கம்பத்தில் எடுத்து தூக்கி நிறுத்தி வச்சிடுறாரு. தூக்கி நிறுத்தி வச்சுட்டு மோசை என்ன சொல்கிறாரு, அதை பார்க்குறவன்லாம் பிழைப்பான். யார் யாருக்கெல்லாம் பாம்பு கடிக்குதோ அவன் அதை பார்த்தா பிழைப்பான். அதை தொட்டா கிடையாது, அதை தடவுனா கிடையாது, அதை பார்த்தாலே அவன் பிழைச்சிருவான். எவ்வளோ ஒரு அர்த்தமுள்ள ஒரு காரியத்தை பிதாவாகிய தேவன் செஞ்சிருக்கிறார். இப்போது நம்ம எந்த தியானித்தாலும் இயேசு சிலுவையில் எதை செய்தார்னு தியானிக்கிறோம். அதில் விசேஷமாக இயேசு செய்த அத்தனையும் எனக்காக, உங்களுக்காக. சும்மா இயேசு எதை செஞ்சார்னு பார்க்கறதுக்காக நம்ம வரோம் இல்லைப்பா. உங்களுடைய வாழ்க்கைக்காக, நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்காக, நம்முடைய வெற்றிக்காக இயேசு என்ன செய்தார், அதுதான் நம்முடைய தியானம். அப்போ தியானம்னா என்னது? ஏதோ ஒன்று நடந்ததை குறித்து ஒரு தியானிக்கிறது இல்லை. அதில் எனக்கு என்ன ஆசீர்வாதத்தை இயேசு வைத்திருக்கிறார், அதுதான் தியானம். சரிப்பா, இப்போ அந்த பாம்பை அவர் உயர்த்திட்டாருப்பா, அதை பார்த்தாலே போதுங்கிறார். ஏன் பார்த்தாலே போதுங்கிறாரு? இங்கே தான் அவர் விசுவாச பிரமாணத்தை தேவனாகிய கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அங்கே நியாயப்பிரமாணத்தின் காலமாக இருந்தாலும் அவர் விசுவாச பிரமாணத்தை அங்கே வெளிப்படுத்துகிறார். நீ பார்த்தாலே போதும். பார்த்தாலே போதும்னு என்ன பார்த்தோம்? இப்போ சங்கீதத்தில் அவர் யுத்தத்தை குறித்து சொல்லுகிறார் இல்லையா? சங்கீதம்
46 நம்ம எல்லாருக்குமே தெரிந்த வசனம் தான். நீங்கள் அமர்ந்திருந்து 10ஆம் வசனம், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே, அதாவது தேசங்களுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். அதுக்கு முந்தின வசனங்கள்லாம் பாருங்க, பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார், நீங்கள் அமர்ந்திருந்து. அதாவதுப்பா தேவன் யுத்தம் செய்கிறார். யுத்தம் கர்த்தருடையது. எல்லாரும் சொல்லுங்க, யுத்தம் கர்த்தருடையது. திரும்ப சொல்லுங்க, யுத்தம் கர்த்தருடையது. இப்போ அந்த வசனத்துல கர்த்தர் என்னப்பா சொல்றாரு? யுத்தம் கர்த்தருடையது. நீ அமர்ந்துரு. நீ அமர்ந்துருன்னா என்ன அர்த்தம்? நீ அமைதியா இருப்பா, நீ டென்ஷன் ஆகாத. உன்னுடைய பாவத்துக்கு விரோதமான யுத்தமா இருக்கலாம், இல்லை பக்கத்து வீட்டுக்காரனோட இருக்கிற யுத்தமா இருக்கலாம். எல்லா யுத்தமும் கர்த்தருடையதுப்பா. சின்ன சண்டையா இருக்கலாம், இல்லை பெரிய யுத்தமா இருக்கலாம்ப்பா, எல்லாமே கர்த்தருடையதுப்பா. கர்த்தர் சொல்றாரு, யுத்தம் என்னுடையது, அதை நீ எடுக்கக்கூடாது. பைபிள்ல 2-3 விஷயம்தான் இப்படி சொல்லியிருக்காரு. ஒன்று, மகிமை என்னுடையது, நீ எடுக்கக்கூடாது. அதாவது என்ன அர்த்தம்? உன்னை யாரும் சாமின்னு கும்பிடக்கூடாது. இப்போ என் மூலமா செத்தவனே எழும்புனா கூட என்னை யாராவது வந்து கும்பிட்டாங்கன்னா அர்த்தமே முடிஞ்சு போச்சு. அப்போ நான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அற்புத அடையாளங்கள் நடக்கும் போது ஜனங்க நம்மளை கும்பிடக்கூடாது. அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாரு? மகிமை என்னுடையது, அந்த மகிமையை நான் உனக்கு என்ன பண்ண மாட்டேன், கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறார்ல. அதே மாதிரி கர்த்தர் சொல்கிறாரு, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன். நீ பழி வாங்கக்கூடாது. நீ பழி வாங்கினா அர்த்தம் உடஞ்சு போச்சு. அதே மாதிரி சொல்றாரு, யுத்தம் கர்த்தருடையது. சண்டை சின்னதோ பெருசோ அது கர்த்தருடையது. அதைத்தான் சொன்னேன். பாவத்துக்கு விரோதமான யுத்தமா இருக்கட்டும், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு விரோதமான யுத்தமா இருக்கட்டும், எல்லா யுத்தமும் கர்த்தருடையது. நீ செஞ்சனா கர்த்தர் யுத்தம் செய்ய மாட்டாரு. அதுல யாத்திராகமத்துல 14:14 கர்த்தர் தெளிவா சொல்றாரு, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நீ சும்மா இருந்தாதான் கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார்னு அர்த்தம். கடந்த நாட்களில் ஒரு தம்பி என்னை பார்க்க வந்திருந்தான். அவன்கிட்ட நான் சொன்னேன், நீ யுத்தம் எதுவும் செய்யக்கூடாதுப்பா, நீ ஏதாவது செஞ்சா கர்த்தர் எப்படி செய்வார்னு சொன்னப்போ அவன் சொல்றான், அந்த தம்பி, அதுவும் என்கிட்டயே அவன் சொல்றான், உன்னால் முடிந்ததை நீ செய், மீதியை கடவுள் செய்வார். அதை நான் சொன்னேன், அது எங்கடா எழுதியிருக்குது பைபிளில்? அது பைபிள் சொல்லலைப்பா, அதை ஏதோ ஒரு ஆக்டர் ஒருத்தர் சொன்னாருப்பா. அதை பைபிள்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற நீ, அதான் உன் பிரச்சனை. பைபிள் என்ன சொல்லுதோ, ஏன்னா பைபிள் தான் தேவனுடைய வார்த்தை, பைபிள் தான் ஆண்டவருடைய பிலாசபி. நீ உலகத்துடைய தத்துவத்தை எடுத்துக்கிட்டு அதை 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 கர்த்தருடைய வார்த்தை நினைக்காத, அதுல ஜீவன் கிடையாது. இந்த உலகத்தின் எந்த வார்த்தையிலையும் உயிர் இல்லை. இந்த பரலோக தேவனுடைய வார்த்தைகள்ல மாத்திரம்தான் உயிர் இருக்கு, ஜீவன் இருக்கு. கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. அப்ப அந்த வார்த்தைய உலக வார்த்தைன்னு நினைச்சுக்க கூடாது, உலக வார்த்தைய கர்த்தருடைய வார்த்தை நினைச்சுக்க கூடாது. உலக வார்த்தை செத்து போன வார்த்தைப்பா. அவன் சொல்லுகிறான், உன்னால் முடிந்ததை நீ செய், மீதியை கடவுள் செய்வார். இல்லையே, அது பைபிள்ல எழுதியிருக்கலையே. நீ அதை ஒரு தத்துவம் உனக்கு பிடிச்சிருக்கு, உனக்கு பிடிச்ச ஆக்டர் சொன்னாருன்னு நீ அதை நினைச்சுக்கிட்டு இருப்பியா? அது 10 பைசா உனக்கு பிரயோஜனப்படாது. வசனம் என்ன சொல்லுதுன்னா, கடவுளுக்கு தெரியும் பாவத்துக்கு விரோதமான யுத்தமோ, சாபத்துக்கு விரோதமான யுத்தமோ, வியாதிக்கோ இல்லை வேற எந்த யுத்தமோப்பா, சின்னதோ பெருசோப்பா, அதை உன்னால ஜெயிக்க முடியாதுன்னு பிதாவாகிய தேவன் அறிந்திருக்கிறார். ஏன்ப்பா முடியாது? ஏன்னா உன் தலையிலிருந்து கால் வரைக்கும் பாவ மாம்சம்பா, உன்னால ஜெயிக்க முடியாதுப்பா. பிசாசு ஏற்கனவே பிசாசு கிட்ட தோற்கடிக்கப்பட்டதுப்பா மனுக்குளம். திரும்பி எப்படிப்பா அவனை ஜெயிக்க முடியும்? ஒரே ஒருத்தர் ஜெயிச்சாருப்பா, இயேசு ஜெயிச்சார்.
இயேசு ஜெயிச்சார். அவருடைய சரீரத்துக்குள்ள அவர் அதே பாவ மாம்சத்தின் சாயலா உருவெடுத்து வந்திருந்த போதும் அவருடைய சரீரத்துக்குள்ள இருக்கிற டிஎன்ஏலையும் பாவமும் மரணமும் இருந்தும் அவர் பாவத்தை ஆக்டிவேட் பண்ணவே இல்லை. அவர் ஒருபோதும் பாவம் செய்யல. அவர் பாவம் செய்யாததுனால அவர் மேல தோல்விக்கு அதிகாரம் இல்லாம போச்சு. அவர் மேல மரணத்துக்கே அதிகாரம் இல்லாம போச்சு. அதனாலதான் அவர் நம்முடைய மரணங்களை சுமந்த போதிலும் கூட இயேசுவுக்கு மரணம் இல்லை. ஏன்னா அவர் பாவம் செஞ்சிருந்தாதான் அந்த பாவத்தின் சம்பளமா மரணம் அவருக்கு கிடைச்சிருக்கும். இயேசு சிலுவையில அவர் தன்னுடைய மரணத்தை சுமக்காமல் உங்களுடைய என்னுடைய மரணத்தை சுமந்தார். அதுவே கடைசியில ரிட்டர்ன் ஆயிருச்சுப்பா. அந்த பாவத்தால இயேசுவோட சரீரத்தை பிடிச்சு வைக்க முடியலப்பா. ஏன்பா முடியல? ஏன்னா அவர் பாவத்தை பாடியில ஆக்டிவேட் பண்ணல. அருமையான மகனே மகளே, உன்னுடைய வாழ்க்கையின் சின்ன யுத்தமோ பெரிய யுத்தமோ சிலுவையில உயர்த்தப்பட்ட அவரை நீ நோக்கி பார்த்தா நீ பிழைப்ப. இப்ப மோசையினாலே வனாந்திரத்திலே சர்ப்பம் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் உயர்த்தப்படணும்னா என்ன பார்த்தோம்? அவர் ஒருத்தர் தான் ஜெயிச்சாருப்பா. இப்போ வெண்கலத்துல சர்ப்பம் செஞ்சு வச்சோன்னே ஒன்னே வெண்கலம்னு சொன்னாலே அது நியாய தீர்ப்பை குறிக்கும். அடுத்து அது சிலையாயிருச்சுல, சிலையாயிருச்சுல்லப்பா. இப்ப அந்த பாம்பு விஷம் அங்க கடிக்கப்பட்டிருந்தோம். அவன் அதை நோக்கி பார்க்கும்போது அத கர்த்தர் என்ன சொல்றாரு? உன்னை கடிச்சிச்சுல பாம்பு, அந்த பாம்பை நான் சிலையாக்கிட்டேன், அந்த பாம்பை நான் கல்லாக்கிட்டேன், அந்த பாம்பை நான் நியாயம் தீர்த்துட்டேன், அந்த பாம்பை நான் வெண்கலமாக்கிட்டேன். அதை நான் நோக்கி பார்க்கிறேன். எனக்கு விரோதமா ஒரு யுத்தம் வருது. அந்த நேரத்துல நான் அதை நோக்கி பார்க்கிறேன், சிலுவையை நோக்கி பார்க்கிறேன். சிலுவையிலிருந்து கர்த்தர் எனக்கு சொல்றாரு, உன் யுத்தம் முடிஞ்சு போச்சு, உன் யுத்தத்தை நான் சிலுவையிலே முடிச்சிட்டேன். எனக்கு டென்ஷன் வருது. ஏன் டென்ஷன் என்ன செய்யுதுன்னா, அவன் என்னை இப்படி அசிங்கமா பேசுறானே, அவன் என்னை இப்படி அவதூறா பேசுறானே, அவன் என்னை அடிக்க வரானே, அவன் என்னை அழிக்க வரானே, அவன் என்னை கொல்றதுக்கு வரானே. ஆனா கர்த்தர் சொல்றார், இல்ல, இப்ப நீ செயல்படாத, இப்ப நீ செயல்படாத, நீ சிலுவையை நோக்கிப்பார். ஏன் சிலுவையை நோக்கிப்பாரு? அங்கதான் ஒருத்தர் உன் யுத்தத்தெல்லாம் முடிச்சு அந்த உனக்கு விரோதமா வந்திருக்கிற இன்னைக்கு அது வருது. ஆனா அவர் அன்னைக்கே அதை முடிச்சுட்டாரு. அப்ப இங்க என்னப்பா வேலை செய்து? விசுவாச பிரமாணம் வேலை செய்து. உங்களுக்கு இந்த செய்தி புரியலன்னா திரும்ப திரும்ப இதை போட்டு கேளுங்க. ஆனா இது உங்களை வெற்றிக்குள்ள நடத்தும், வெற்றி வாழ்க்கைக்குள்ள நடத்தும். அப்போ சிலுவையில அவர் என்னப்பா செஞ்சாரு? பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். சொல்லப்போனா எபிரேயர் 2ஆம் அதிகாரத்துல இருந்திருக்க மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனைய மரணத்தால் அழிச்சாராமா. ஏன்? இவர் பாவமே செய்யலையே. அதனாலதான் இப்போ இப்படி சொல்றேன், நீ சின்ன சண்டை நான் பார்த்துக்கிறேன், பெரிய சண்டைக்கு மட்டும் கடவுளை கூப்பிடலான்னு நீ நினைக்கிற. ஆனா வசனம் என்ன சொல்லுது? சின்ன சண்டையை கூட உன்னால ஜெயிக்க முடியாதுப்பா. ஒரு சண்டை, அது பக்கத்து வீட்டுக்காரன் இல்ல எதிர்த்த வீட்டுக்காரன் இல்ல உன் ரிலேட்டிவ் இல்ல உன் குடும்பத்துக்குள்ள நடக்கிற சண்டை எதுவா இருந்தாலும் அந்த சண்டைய நீ போட்டு ஜெயிக்கணும்னா மகனே மகளே உனக்கு பரிசுத்தம் வேணும். அல்லது நீ பாவமே செஞ்சிருக்க கூடாது. பாவமே செய்யாத ஒருத்தன் தான்ப்பா சண்டையில ஜெயிக்க முடியும். இதான்ப்பா பைபிள் சொல்ற உண்மை. இதை யாருப்பா செய்வா? நீ யுத்தத்துல ஜெயிக்கணும்னு நினைக்கிறியா? பாவத்துக்கு விரோதமான யுத்தமா, சாபத்துக்கு விரோதமான யுத்தமா, இல்ல பணம் கிடைக்காம பண வரவுக்கு விரோதமான உன்னோட யுத்தமா? எந்த யுத்தமா வேணா இருக்கட்டும்பா, அதை நீ ஜெயிக்கணும்னா பைபிள் சொல்ற ஒரே ஒரு மெத்தட் இருக்குது. அது என்னன்னா, நீ பரிசுத்தமா இருந்திருக்கணும், நீ பாவமே செஞ்சிருக்க கூடாது. சோ நீயும் நானும் ஏற்கனவே அவுட் ஆயிட்டோம். எல்லாருமே பாவிகள்னு ஆயிருச்சு. அப்ப நம்மளுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குப்பா இனிமே. ஏற்கனவே இருந்த ஒரே ஒரு வழி, நம்ம பாவம் செஞ்சிருக்க கூடாது, ஆனா பாவம் செஞ்சிட்டோம். இப்ப நம்மளுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அது என்ன தெரியுமா?
ஏற்கனவே ஒருத்தர் பாவமே செய்யாம பாவத்தை ஜெயிச்சாரு, பாவத்தை ஆக்கினைக்குள்ள தீர்த்தாரு, நியாய பிரமாணத்தையே ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தாரு, பிசாச ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தாரு, மரணத்தையே மரணமடைய வச்சாருப்பா. எப்படிப்பா மரணமடைய வச்சாரு? பாவம் செய்யாம தான். அவர் ஒருத்தர் தான் பாவம் செய்யாம இருந்தாரு. அப்ப என்ன பண்ணணும்? அவரை நீ நோக்கி பார்த்தா போதும், அவரை நோக்கி பார்த்தா போதும். இன்னொரு வார்த்தையில கூட சொல்லலாம், இன்றைக்கு நீ சந்திக்கிற எல்லா யுத்தங்களும் 2000 வருஷங்களுக்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்துவினாலே சிலுவையிலே முடிக்கப்பட்டது. அதை விசுவாசி, அந்த ஆழமா விசுவாசி. இப்ப இந்த விசுவாசத்தின் பிரமாணத்தை தான் கர்த்தர் மோசேயின் காலத்திலையும் வெளிப்படுத்துறாரு, ஆபிரகாமின் காலத்திலையும் அதான் வெளிப்படுத்துறாரு. அவங்களுக்கு அதை ரிசீவ் பண்ண முடியல. இன்னைக்கு நீங்களும் நானும் அதை ரிசீவ் பண்ணலாம். என்ன பண்ணணும்? இயேசுவே என் யுத்தத்தை நான் செய்ய மாட்டேன், இயேசுவே என் யுத்தத்தை நீங்கள் செஞ்சிட்டீங்க, அதை நான் விசுவாசிக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்னப்பா செய்யணும்? யுத்தத்தை செய்யாமல் நிறுத்தணும்பா. அதை பாவத்துக்கு விரோதமா, சாபத்துக்கு விரோதமா, வியாதிக்கு விரோதமா, இல்லை மனிதர்களுக்கு விரோதமா நடந்துட்டு இருக்கிற எந்த யுத்தத்தையும் நீ நிறுத்து. நீ யுத்தம் செய்யாத, அமைதியாரு, மீதியை கர்த்தர் செய்வார். உனக்கு விரோதமா பின்னாடி குழி வெட்டானா, வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? அவன் வெட்டின குழியில கர்த்தர் அவனையே தள்ளுவாரான். ஐயோ அவன் குடி வெட்டுறானே, நீ எந்த டெக்னிக்கும் பண்ண தேவையில்லை, ஒண்ணுமே பண்ண தேவையில்லை. ஏற்கனவே அவனை அந்த குழியில கர்த்தர் தள்ளிட்டாரு. வசனம் சொல்லுதுப்பா. யூதாஸ் காட்டி கொடுக்கும்படி போறான். ஏசு என்ன பண்றாரு? அந்த துணிக்கு அவரே அவன் கையில கொடுத்து, நீ செய்கிறத போய் சீக்கிரமா செய்ப்பான்னார். எந்த தைரியத்துல சொன்னார் அவரு? டேய், என்கிட்ட பாவமே இல்லடா, நீ என்ன மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தாலும், மரணம் என்கிட்ட வந்தாலும் மரணம் ரிவர்ஸ் ஆயிரும்டா, தோல்வி ரிவர்ஸ் ஆயிரும். மகனே மகளே, இன்றைக்கு நீ விசுவாசிப்பாயானால், விசுவாச பிரமாணத்தை நீ கை கொள்ளுவாயானால், விசுவாச பிரமாணத்தை நீ ஆக்டிவேட் பண்ணுவாயானால் என்னப்பா ஆகும்? உன்னுடைய தோல்வியெல்லாம் ரிவர்ஸ் ஆகும்பா. கர்த்தர் சொன்னதை செஞ்சிட்டியா, நீ அமைதியாரு, உன் தோல்வி, உன் பிரச்சனை ரிவர்ஸ் ஆகும். ரிவர்ஸ் ஆகி எங்க போகும்? எங்கன்னு வந்துச்சோ அங்கேயே போயிடும். நீ ஜம்முன்னு இருப்ப. இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். யுத்தம் செய்யறது ரொம்ப ஈஸிங்க, யுத்தம் செய்யாம இருக்கிறது ரொம்ப கஷ்டம். யுத்தம் எப்படி செய்யாம இருக்கிறது? விசுவாசத்தின் மூலமா மட்டும்தான் செய்யாம இருக்க முடியும். ஆனா நான் சும்மா மட்டும் உங்களை இருக்க சொல்ல, விசுவாசத்தோட சும்மா இருக்க சொல்றேன். என்ன விசுவாசம்? வாயை திறந்து அறிக்கையிடுங்க, இயேசு என் யுத்தத்தை செய்தார். உங்களுக்கு விரோதமா ஒரு யுத்தம் வருதா? இன்னைக்கு இப்படி நம்ம முடிச்சுக்கலாம், அடுத்த வாரம் நம்ம வேற மாதிரி கொஞ்சம் கண்டினியூ பண்ணலாம், சரிங்களா? ஒரு யுத்தம் உங்களுக்கு விரோதமாக வருதா? யுத்தம் வருதான்னா என்ன அர்த்தம்? மைண்ட் எப்பப்பா டென்ஷன் ஆகுது? டென்ஷன்னா யுத்தம்னு அர்த்தம்பா. யுத்தம் வந்ததுனால தானேப்பா டென்ஷன் வருது. அது சின்ன பிரச்சனையாக இருக்கட்டும், பெரிய பிரச்சனையாக இருக்கட்டும், உன்னால் தாங்க முடிஞ்ச பிரச்சனை, தாங்க முடியாத பிரச்சனை எல்லாத்தையும் இயேசு ஏற்கனவே முடிச்சிட்டார். ஓ, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இதெல்லாம் நான் தாங்க முடியும், தாங்க முடியாததுக்காக நான் கடவுள்கிட்ட வரேன். அங்கே தான் நீ மாட்டிக்கிற. நீ தேவனுடைய சமூகத்துக்கு வா. நீ தேவனுடைய பிள்ளை, நீ தேவனுடைய பிள்ளை. அப்போ தேவன்கிட்ட வந்து என்ன சொல்லு? ஆண்டவரே, இந்த யுத்தம் இன்னைக்கு வந்திருக்குப்பா, இதை நான் என்னப்பா செய்யணும்? ஆண்டவர் சொல்லுவார், இந்த யுத்தத்தை நான் பார்த்துக்கிறேன்ப்பா, இந்த யுத்தத்தை நான் ஏற்கனவே சிலுவையில் முடிச்சிட்டேன்ப்பா, நீ சும்மா இரு, மீதியை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவார். நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா போதும், மீதியை கர்த்தரே பார்த்துக்குவார். இன்னைக்கு இதோட நம்ம முடிக்கலாம். இன்னைக்கு விசுவாச பிரமாணத்தை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்றதோடு நம்ம முடிக்கலாம். அடுத்த வாரம் விசுவாச பிரமாணத்தோட விளக்கத்துக்குள்ளே நம்ம போகலாம். ஜெபிக்கலாங்களா? அன்பின் நல்ல ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் பிதாவே, விசுவாச பிரமாணம்
எங்களை ஜெயிக்க வைக்கிற பிரமாணம். அதை எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. அது என்ன எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது? எங்களுக்காக இயேசு என்கிற ஒருவர் சிலுவையில் 2000 வருஷத்துக்கு முன்பாக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். எங்கள் யுத்தத்தை எல்லாம் அங்கேயே அவர் செய்து முடித்து எங்களுக்கு ஜெயத்தை பெற்று சிலுவையிலே எங்களுக்கு கொடுத்து விட்டார். விசுவாச பிரமாணம் என்பது என்ன? அந்த வெற்றியை நான் விசுவாசத்திலே அனுபவிக்கிறேன். என் கண்களுக்கு முன்பாக இருக்கிற யுத்தத்தை நான் கவனிக்காமல், கர்த்தர் எனக்கு ஏற்கனவே ஜெயத்தை கொடுத்து விட்டார். கர்த்தர் ஏற்கனவே எனக்கு சுகத்தை கொடுத்து விட்டார். கர்த்தர் ஏற்கனவே எனக்கு பலத்தை கொடுத்து விட்டார். கர்த்தர் ஏற்கனவே என்னுடைய பண பிரச்சனையை தீர்த்து விட்டார். கர்த்தர் ஏற்கனவே என்னுடைய பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து என்னை நீங்களாக்கி மீட்டு விட்டார் என்று நான் விசுவாசிக்கிற அந்த விசுவாச பிரமாணத்துக்குள்ளே தேவரீர் எங்களை வழிநடத்துவீராக. நமக்கு நன்றி. வந்த ஒவ்வொருவரையும், இந்த காணொளியிலே காண்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய பிள்ளையாக நான் நின்று அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். எல்லா ஆசீர்வாதங்களையும் இவர்கள் மேல் கட்டவிழ்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.